ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா, முக்கியமாக நம்ம இலக்கியாவுக்கும் சரி நம்ம கௌதமுக்கும் சரி பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆச்சுனாக்கா, முக்கியமாக நம்ம கௌதம் எப்படியாவது விஷயத்த சொல்லிடுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியா வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். ஆனால் அங்கே என்ன ஆச்சுனாக்கா, நம்ம இலக்கியா வெளியே வர்ற மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தனாக்கா, இந்த அஞ்சலி போகிற பிளானும் இந்த எஸ்எஸ்கே போகிற பிளான் மட்டும்தான் ஒவ்வொன்றும் போயிட்டுருக்கு. என்னடா ஆச்சு, இந்த இலக்கியா வெளியே வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவதான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த டைமில் காட்டின ப்ரொமோவில் என்ன இருந்துச்சுனாக்கா, முக்கியமாக நம்ம இலக்கியா என்ன பண்ணாங்க, இந்த அஞ்சலியை மொத்தமாக போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். ஆனால் நடந்தது ஒன்று, ஆனால் ப்ரொமோவில் காட்டினது ஒன்றா தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே இந்த டைமில் நம்ம அஞ்சலி மாட்டலன்னது செம்ம காண்டாக இருக்கும். ஏன்னா அவள் கிரிமினலை யோசிச்சு என்ன பண்ணுறானாக்கா, நம்ம இலக்கியாவுக்கு பெரிய பெரிய ஆப்பை தான் வச்சிட்ருக்கான். இந்த டைமில் இந்த அஞ்சலி மாட்டுவான்னு நினச்சோம். ஆனால் என்னாச்சு, சரியான நேரத்தில் எல்லாமே சொதப்பிட்டு போயிடுச்சு. நம்ம இலக்கியாவை என்ன பண்ணாங்கனாக்கா, திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டாங்க. அதாவது ஜட்ஜி என்ன பண்ணாங்க, இந்த வழக்கை நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்னாச்சுனாக்கா, இந்த அஞ்சலிக்கு இதாண்டா ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த அஞ்சலி மாட்டி இருக்கணும். அப்போ தான் அவளோட சுயரூபம் என்னன்றது என்ன நம்ம கார்த்திக் நல்லபடியாக தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சானாக்கா அவளோட கதை எல்லாமே முடிச்சு வச்சுருப்பார். ஆனால் என்ன ஆச்சுனாக்கா, இந்த அஞ்சலி எஸ்கேப் ஆகிட்டாங்க. என்ன ஆகுதுனாக்கா, இப்போ நம்ம கௌதம் நிரூபிக்க முடியாது போயிடுச்சு. நம்ம இலக்கியம் இவ ஒரு ஃப்ராடு அப்படின்ற ஒரு விஷயத்தை நிரூபிக்க முடியாது போயிடுச்சு. இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டையை வச்சு விட்டுட்டாங்க. இப்போ கௌதம் என்ன நினச்சிட்டாருனாக்கா, தப்பாக நினச்சிட்டாரு நம்ம கார்த்திக். ஏன்னா அவங்க பொண்டாட்டியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னாக்கா, இந்த அஞ்சலி கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கார்த்திகே இந்த அஞ்சலி கதையை முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா. ஆனால் என்னாச்சு, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இந்த அஞ்சலி அவளோட ஃப்ராடு வேலை எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். அவள் பண்ண எல்லாத்துக்கும் என்னாச்சுனாக்கா, சரியான இது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் என்ன ஆக போகுதுனாக்கா, நம்ம அஞ்சலிக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் அவளோட ஆட்டத்தை எல்லாத்தையும் அடைக்கிறலாம் அப்படின்னு தான் பார்த்தோன்னாக்கா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பயரை பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. ஆனால் இந்த அஞ்சலிக்கு இந்த பைரவிக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே எதுவும் தெரியாமல் போயிட்டு பழிவாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக சொல்லி எல்லா தப்பான விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு இந்த அஞ்சலிக்கு. ஆனால் அவங்க பண்ண சப்போர்ட் எல்லாத்துக்கும் சரியான பாடத்தை நம்ம கௌதம் சரி நம்ம இலக்கியாவும் சரி அவங்களுக்கு புகட்டினா தான் நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த டைமில் யாரெல்லாம் இந்த அஞ்சலி மாட்டி இவா சரியான தண்டனை அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கோ மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி, இதுக்கப்புறம் அவர் மாட்டுவாளா மாட்டாளன்றதை கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.